காலமே நீ எழுந்து கடவுளை துதி. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நந்து. கால தாமதம் நந்தந்து என் மனமே. ஹல்லேலூயா. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை அணைத்தீரன்பாலே. கரத்தால் அணைத்தீரன்பாலே அணைத்தீரன்பாலே. கரத்தால் அணைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. அன்பான அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அமைதலான இந்த நல்ல நாளில் உங்கள் மீது அன்பு வைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை படைத்து பாதுகாத்து இம்மட்டுமாக வழிநடத்தி வருகிற தேவன் மீது அளவிட முடியாத அன்பை வைத்து உங்களை சந்தித்து உங்களுடைய பாரங்களையும் உங்களுடைய நெருக்கங்களையும் அறிந்து ஆவியின் ஒருமைப்பாடோடு உங்களை தாங்கி பிடித்து ஜெபிப்பது, தேவனுடைய சத்தியத்தை உங்களோடு சுருக்கமாய் சொல்லி அன்பில் இணைத்து கொள்வது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மகா பெரிய கிருபையும் இரக்கமாகும். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட சில வேத வாக்கியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி உங்களோடு இணைந்து நான் ஜெபித்து உங்களை கிறிஸ்துவின் அன்போடு இணைத்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆம், அருமையான தேவச்சனமே, இந்த உலகத்தில் தேவன் அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் தேவன் அனுப்பப்பட்டபடியினால ஆண்டவர் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த நாளில் கூட நான் உங்களுக்காக தெய்வீக அன்பை பற்றி வெளிப்படுத்துவதற்காக தெரிந்து கொண்டிருக்கிற வேத வாக்கியம் யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அந்த வசனம் சொல்வது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், அருமையான தேவச்சனமே, உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது அடுத்த முத்தத்தை கொடுக்கிறோம், கைகளை குலுக்கி அன்பை வெளிப்படுத்துகிறோம், இன்னும் உச்சிதமான பொருள்களை கொடுத்து அவளை மகிழ பண்ணி அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். இது உலக பிரகாரமான அன்பு. இந்த உலக அன்பு மாறி மறையும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய அன்பை நமக்கு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ரோமர் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே எழுதப்பட்டிருக்கு, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். ஆம், அருமையான தேவச்சனமே, நாம் கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மேல் அன்பு வைத்தபடினாலே
பரலோகத்தின் மகிமை விட்டு பூலோகத்தில் தம்மை தாம் வறுமையாக்கி ஏழையின் கோலமெடுத்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு பயங்கரமான பாடுகளை அனுபவித்து நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்காக யுகம் யுகமாய் வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்வுக்கு நேராய் நம்மை கொண்டு செல்வதற்கு தான் தேவன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் தந்திருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக அவர் மரித்திருக்கிறார். அதனாலே அவர் அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13வது வசனம், யோவான் சுவிசேஷம் 13:1 நீங்கள் பார்ப்பீங்களானால் முடிவு பரியந்தம் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, என் ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்காக வந்த யூதாசை, முத்தத்தினால் காட்டி கொடுக்க வந்த யூதாசை கண்டு பொழுது கூட, சிநேகிதனே நீ என்னத்துக்காக வந்திருக்கிறாய்ன்னு சொல்லி அந்த இறுதியில் கூட அந்த அன்பை அவர் நமக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையான தெய்வமே, இந்த அன்பை நீங்களும் நானும் நாட வேண்டும் என்று சொல்லி தான் 1 கொரிந்தியர் 13:1 அன்பை நாடுங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அன்பு, நீங்கள் எவ்வளவு தூரம் அன்பை வைக்கிறீர்களோ, தெய்வத்திடத்தில் அன்பு வைக்கிறீர்களோ, அதன் வழியாகத்தான் உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அநேகர் இந்த நாட்களில் உலக பிரகாரமாய் அன்பு அன்புன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அன்பு அதிகமாய் தேவனிடத்தில் நாம் வைக்க தான் அந்த பக்தி விருத்தி நமக்கு உண்டாகும். அதனால தான் அருமையான அன்பு இரட்சகர் எல்லாவற்றையும் முடித்து பரத்துக்கு ஏறி சொல்லும் பொழுது மறுதலித்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரை விட நீ இன்னும் அதிகமாக என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 21:15-16 வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்னும் அதிகமாய் அன்பு கோருகிறாயா, எல்லாரை விட அதிகமாய் அன்பு கோருகிறாயா என்று சொல்லி இந்த 2 வசனங்களிலும் அவர் அப்படியே கேட்கிறார். உடனே பேதுரு சொல்கிறார், நீர் நான் உண்மையிலே அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீர் அறிவீர் என்று சொல்லி தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தபடினால அந்த பேதுருவின் மூலமாக தான் திருச்சபைகள் எழும்பிட்டு பேதுரு ஆவியில் நிரப்பப்படும் பொழுது முதலாவது ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர், 2வது பிரசங்கத்தில் 5000 பேர், இப்படியாக ஜனத்திரள்கள் ஆண்டோர் பக்கமாக அந்த வந்தார்கள். ஆம், அருமையான தேவச்சனமே, இப்படிப்பட்ட அன்பை நீங்கள் நாட வேண்டும். இந்த அன்பு இல்லாதபடி உலகத்தில் நாம் வெற்றியான வாழ்வு வாழ முடியாது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒருவர் அன்பாய் இருந்தால், அப்போ நாம் இந்த திருச்சபைகளில் அன்பாய் இருக்கிறோம், அல்லது அந்த மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பாய் இருக்கிறோம். ஆனால் இந்த அன்பு நம்ம வெளிப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருந்தால்தான் அவருடைய சீசர் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒருவருவர் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் சீசர்கள் என்பதனை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இந்த அன்பு வெளிப்பட வேண்டுமானால், நாம் ஆண்டவருடைய சீசர்களாக நாம் வாழ வேண்டுமானால் ஒருவருக்கொரு ஊக்கமான அன்பு உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என்னை பாருங்கள், கடைசி நாட்களில் ஆண்டவர் சொன்னார், அன்பு தணிந்து போகும். கடைசி நாட்களில் அக்கிரமம் மிகுதியாகவும் அன்பு தணிந்து போகும்னு சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். கடைசி நாட்கள் வரும்பொழுது அக்கிரமம் மிகுதியாக இருக்கிறபடினால அன்பு தணிந்து போகும். மனைவியை நம்ப முடியவில்லை, புருஷனை நம்ப முடியவில்லை, பிள்ளைகளை நம்ப முடியவில்லை. அன்பு தணிந்து போகும். ஏனென்றால் அக்கிரமம் மிகுதியாக இருக்கிறதுனால அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. ஆம், அருமையான தேவ ஜனமே, இந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய ஆவியினாலே தான் அது முழுமையான அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. அதுதான் ரோமர் நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். மேலும் அவர் நம்ம மீது வைத்த நமக்கு தந்த பரிசுத்த ஆவியினாலே அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. அதனாலே அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. ஆம், அருமையான தேவஜனமே, இந்த அநேகர் வாயினாலே அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள், அல்லது செய்கைகளினால் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது,
தேவன் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியினாலே அந்த அன்பு இருதயங்களில் ஊற்றப்படுகிறபடினால அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. அதுதான் பவுலடியார் எழுதும் பொழுது ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 36லேருந்து 39 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பாருங்கள். அவருடைய தேவனுடைய வார்த்தை, தேவனிடத்திலிருந்து அன்பை பிரிப்பவன் யார்? என்னிடத்திலிருந்து தேவ அன்பை பிரிப்பவன் யார்? ஓத்திரமோ வியாகுலமோ பசியோ பட்டயமோ நாசமோசமோ எவை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஆமாம், அதனால இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதபடிக்கு அந்த அன்பில் இருக்கிறபடினால நாங்கள் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோமே. ஆம், அருமையான தேவச்சனம், இந்த உலகத்தில் ஒரு வெற்றியான வாழ்வு நீங்களும் நானும் வாழ வேண்டுமானால் உலகத்தின் மீது அன்பு வைக்காதபடி, உலக பொருள் மீது அன்பு வைக்காதபடி, உலக பாசத்தின் மீது அதிகமாய் அன்பு வைக்காதபடி முழுமையாக தேவனிடத்தில் அன்பு வைக்கும் பொழுது அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த தேவன் அன்பாய் இருக்கிறபடினா நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சென்று தேவனிடத்திலிருந்து ஆசிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட அன்பை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் நித்திய ஜீவனை அந்த யோவான் சுவிசேஷம் 10:17 பாருங்கள். அவர் ஜீவனை கொடுத்ததினால் பிதா அவர் மேலே அன்பாக இருந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தபடினால பிதாவானவர் கிறிஸ்துவின் மேலே அன்பாக இருந்தார். அதுபோல் நாம் ஒருவருக்கு தாங்கி அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதால் பவுலடியார் சொல்லும் பொழுது ரோமர் 2 கொரிந்தியர் 8:24 இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறபடினால இந்த நாங்கள் சோதித்து பார்க்கிறோம், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள், அன்பு இருக்கிறதுனால பரிசுத்தவான்களுடைய குறைகளில் உதவி செய்கிறீர்கள். ஆம், அருமையான தேவஜனமே, நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தால் இந்த பரிசுத்தவான்களுடைய குறைவில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அன்பை நீங்கள் சோதித்து பாருங்கள். அன்பு உள்ளவர்களா என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆம், அருமையான தேவச்சனமே, இப்படிப்பட்ட அன்பில் வளர்ந்து கொள்ளுங்கள், அன்பில் ஒருவர் பிணைத்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முதல் ஒரு அதிகாரம் முழுமையாக அன்பை பற்றியே பவுலடியார் எழுதி கொண்டார். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு இருமாப்பாக இராது, அன்பு தன்னை புகழாது, அன்பு சகல பாவத்தையும் மூடும். ஆம், அருமையான தேவ ஜனமே, நாம் எல்லா பாவத்தையும் மூடும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் அன்புள்ளாக இருந்து பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்கள், குறையில உதவி செய்யுங்கள், அன்பில் பூரணப்படுங்கள், அடுத்தவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அந்த தேவ நீதியை நிறைவேற்றுங்கள். ஆம், அருமையான தேவச்சனமே, இந்த அன்பு இந்த இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால தான் இந்த அதிகாலையில் எழும்பி அது 4 மணிக்கே முன்னதாகவே எழும்பி தேவனுடைய பாதப்படியில் காத்திருந்து எப்படியாவது நம்முடைய ஜனங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கவனமாய் நாங்கள் தேவ சன்னிதானத்தில் வந்து நின்று கொண்டு இந்த தேவ சத்தியத்தை அறிவிக்கிறோம். இதை 28 ஆண்டுகள் முடிவடைய போகிற இந்த தருணத்தில் நாங்கள் இதுவரை யாரிடத்தில் எந்த உதவியையும் வாயார கேட்கிறதில்லை. அவர் மீது அன்பு வைக்கிறபடினால அவர்களும் எங்கள் மேல் வைத்து அன்பினால எங்களை போஷிக்கிறார்கள். இந்த இடத்துல நாங்கள் போஷிக்கப்படுகிறோம், நிறைவாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை நீர் செய்வாராக. நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். அன்பான தெய்வமே, ஹல்லேலூயா, நாங்கள் பாவிகளாய் இருந்தோம், கைவிடப்பட்டவர்களாய் இருந்தோம், ஹல்லேலூயா, தேவன் இல்லாதவர்களாய் இருந்தோம், மார்க்கம் பற்றி அவனவன் தன் சுய வழியிலே நடந்து தெரிந்தோம். ஆனாலும் எங்கள் மீது அன்பு வைத்ததினாலே தேவன் இந்த உலகத்துக்கு இறங்கி வர சித்தமானீர். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறார் பிதாவானவர். ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா.
எங்கள் அன்பு தெய்வமே, நீர் அன்பாய் இருக்கிறபடினால நாங்கள் இந்த உலகத்தில் நிலை பெற்று நிற்கிறோம் ஆண்டவரே. கடைசி நாட்களில் அக்கிரமங்கள் மிகுதியாய் மாறி போகும், அதனாலே அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி நீர் எச்சரித்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினால அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறதப்பா. இந்த உலகத்தின் மீது நாங்கள் அன்பு வைக்காதபடி முழுமையாக தேவனிடத்தில் அன்பு வைத்து பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்டது போல எல்லாரை விட அதிகமாய் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று கேட்கும் பொழுது ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நாங்கள் சோதித்து பார்த்து எங்கள் இருதயத்தில் தெய்வீக அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் சோதித்து பார்த்து இந்த அன்பில் நிலை பெறும் பொழுது ஓத்திரமோ வியாகுலமோ பசியோ பட்டயமோ நாசமோசமோ எவை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று சொல்ல ஒரு உறுதியான அடிப்படையில் வாழ்ந்து எல்லா இடத்திலையும் எல்லா நிலையிலையும் வெற்றி பெற்ற ஒரு வாழ்வதற்கு கர்த்தாவே ஒரு நல்ல மார்க்கத்தை நீர் வைத்திருக்கிறீர். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் நீர் இந்த உலகத்தில் அன்பை வெளிப்படுத்தினது போல நாங்களும் ஒருவருக்கு ஒரு அன்பை வெளிப்படுத்தி பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறங்களே, தாழ்மையில் உள்ளவர்களுக்காக, துன்பப்படுகிறவர்களுக்காக, துயரப்படுகிறவர்களுக்காக, வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தி நாங்கள் இந்த உலகத்தில் வெற்றியான வாழ்வதற்கு எங்களையும் நீர் ஆயத்தப்படுத்தி நல்ல குயவனாக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த அதிகாலை நேரம் இணைந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக, ஜெபத்தை கேட்பீராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவ, கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மையில் பிரகாசிக்க பண்ணி இன்றுமென்றும் சதா காலங்களிலும் உறுதியாக வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியதேவாருள் புரிவாராக. ஆமென். ஆமென். ஆ ஆ ஆ